ஹலோ வணக்கம் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை திருப்பில் இந்த சேனலில் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். போன டியூட்டோரியல் கண்டிப்பாக எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு இந்த வாரம் நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு ஐஸ் ட்ரே ஒன்று டிசைன் பண்ண போகிறோம். ஐஸ் ட்ரே பற்றி சொல்கிறப்பே எல்லாத்துக்கும் வீக்கெண்ட் கண்டிப்பாக ஞாபகம் வரும். எஸ், வீக்கெண்டில் கண்டிப்பாக ஐஸ் ட்ரே கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ரைட். ஸோ இன்றைக்குள்ள டியூட்டோரியலுக்கு போதும் எனக்கு சின்னதாக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். அந்த இன்ஃபர்மேஷனில் என்னென்ன இருக்க போகுதுன்னா மெட்டீரியல்ஸ் ஆஃப் ஐஸ் ட்ரேயில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் ஆஃப்கோர்ஸ் பிளாஸ்டிக்கை பற்றி பேச போகிறோம், அண்ட் தென் பிபிஏ பற்றி பேச போகிறோம், அண்ட் தென் பிபிஏ எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பேச போகிறோம். ஓகே, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம போயிடலாம். ஓகே, எஸ், நான் சொன்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுற இதில் கண்டிப்பாக ஐஸ் ட்ரேயில் டிசைன் பண்ணுறப்ப என்னென்ன மெட்டீரியல் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அலுமினியம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், பிளாஸ்டிக் அண்ட் சிலிக்கான். ஸோ முதலாக பிளாஸ்டிக் ட்ரே ஐஸ் கியூப் ட்ரே எதில் டிசைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அலுமினியத்தில் டிசைன் பண்ணியிருக்காங்க இன் 90s 30s. பிகாஸ் அந்த டைமில் தான் அமெரிக்காவில் ரெஃப்ரிஜரேட்டர் யூஸ் வர ஆரம்பித்த டைமில் அவங்க அலுமினியமில் டிசைன் பண்ணி பார்த்துருக்காங்க. தென் 90s 50s அப்புறம் அவங்க வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் தென் ஆஃப்டர் 1960 வந்து அவங்க பிளாஸ்டிக் உபயோகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த டைமில் இன்ஜெக்ஷன் மோல்டிங் டெக்னாலஜி நல்லா ஸ்கை ராக்கெட் போகிற டைமில் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் லாஸ்ட்டாக இப்போ நம்ம 2000க்கு அப்புறம் சிலிக்கான் யூசேஜ் வந்து கொஞ்சம் கூட வந்துருக்கு. ஓகே, இப்போ நம்மளோட கான்சர்னே வந்து பிளாஸ்டிக். ஸோ இன்றைக்கி நான் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுற காரணமே வந்து பிளாஸ்டிக் தான். ஸோ நான் கொஞ்சம் பிளாஸ்டிக்கை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ பிளாஸ்டிக் வந்து ஒரு டிபிக்கலான ஒரு டாபிக். சில பேர் சொல்லுவாங்க எஸ் அது தேவைப்படும்னு சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க இன்னும் அது வந்து ஒரு ஆபத்தான ஒரு மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஆன்சர் வந்து இட்ஸ் டிபெண்ட்ஸ். நீங்கள் எப்போ அந்த பிளாஸ்டிக் பொருளை வாங்கியிருக்கீங்க, எத்தனை வருஷமாக பாய்ச்சிக்கிட்டு இருக்கீங்கன்றது தான் அதோட ஆன்சர் வந்து சேஃப் இல்லையான்னு சொல்ல முடியும். பிகாஸ் ஒரு பிளாஸ்டிக் பொருளையும் பிபிஏன்ற ஒரு இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் கலக்கப்படுது. ஸோ இந்த பிபிஏ நம்ம பிளாஸ்டிக்கில் என்ன செய்யணும், அது ஒரு ரிஜிட் அண்ட் ஸ்ட்ராங் சர்ஃபேஸ், ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர் ஒரு பிளாஸ்டிக் கொடுக்கும். இந்த இஷ்யூ வந்து எதில் டிபெக்டபிள் ஆகுதுன்னா when it comes to ஃபுட் ப்ராடக்ட், ஃபுட் கண்டெய்னர் முக்காசி நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் பிளாஸ்டிக் which contain பிபிஏ வந்து கண்டிப்பாக ஒரு பிளாஸ்டிக் இதில் இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி கண்டிப்பாக பிளாஸ்டிக்கில் இருக்கும். ஸோ தட் அந்த பிளாஸ்டிக் ரிஜிட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால. ஸோ இப்போ அந்த பிபி என்ன பண்ணணும்னா ஒரு வாட்டியும் நம்ம சாப்பாடு சாப்பிட்றப்ப, ஒரு வாட்டியும் நம்ம ஃபுட் கன்சியூம் பண்ணுறப்ப அந்த பிபிஏ ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புக்குள்ளே போய்ட்டு அவர் தங்குறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இட்ஸ் பிகாஸ் அந்த பிபிஏன்ற ஒரு கெமிக்கல் வந்து ஆட்டோமேட்டிக்காக சாப்பாடில் டிஸ்பர்ஸ் ஆகிட்டு இருக்கிற தருணத்தில் நம்ம எடுத்து சாப்பிட்றப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த பிபி நம்ம உடம்புக்குள்ள தங்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு ஃபுட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சோஃபார் இது வரைக்கும் எந்த அடல்ட்ஸ்க்கும் இது வரைக்கும் பிரச்சனை வந்ததில்லைன்னு சொல்கிறாங்க. பட் ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனாக பேபி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எந்த ஒரு பிபிஏ இல்லாமல் இப்போ தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம ஒரு சேஃப்டி மெஷர் எடுக்கிறதுக்கு நம்ம எப்படி இந்த பிபிஏ அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ரொம்ப ஈஸி. ஸோ எந்தெந்த பிளாஸ்டிக் பொருள் நீங்கள் வாங்குறப்ப இந்த ஒரு 3 நம்பர் இருந்துச்சுன்னா, அதாவது 367 நம்பர் இருக்கிறப்ப மோஸ்ட்லி அந்த பிளாஸ்டிக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. எஸ்பெஷலி ஃபார் த ஃபுட் கண்டெய்னருக்கு நீங்கள் எந்த பிளாஸ்டிக் வாங்க போகிறீங்கன்னா இந்த 3 நம்பர் இருக்கிற இதில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ரைட். ஸோ இந்த நம்பர் நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா, ஒரு பாட்டில் இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் நீங்கள் வாங்குறப்ப அட் த டவுன் ஆஃப் த பாட்டில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு நம்பர் இருக்கும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி 367 நம்பரை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. கமர்ஷியல் ப்ராடக்ட் இஸ் ஃபைன், பட் ஃபுட் கண்டெய்னருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் டெய்லி யூசேஜ் அந்த பொருளை வச்சு நீங்கள் டச் பண்ணுறீங்க, அந்த பொருளை வச்சு நீங்கள் சாப்பிட்ற டைமில் நீங்கள் அது ப்ளீஸ் அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னென்ன நம்பரை நம்ம சூஸ் பண்ணலாம்னா 1 2 4 5. ஓகே, ஸோ அந்த நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கன்சிடர்ஸ் குட் பிளாஸ்டிக்ஸ். ஸோ பிபிஏ இருக்கும், பட் குறைவான ஒரு டேர்ம் ரேஞ்சில் இருக்கிற ஒரு பிளாஸ்டிக்ஸ். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கிளாஸ் வேறு யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ப்ரோஸ்லின், அதாவது பிங்கான், தமிழில் சொல்ல போனால் பிங்கான்ற இந்த கிளாஸ் வேறு ப்ரோஸ்லின்ஸை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ரைட். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஸோ வாங்க நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் நேராக டிசைன் போயிடலாம். ஸோ இப்போ நேரம் நம்ம டியூட்டோரியலுக்கு போயிடலாம். ஸோ as usual ஸ்டார்ட் sketch. ஸோ இந்த டாப் வியூ எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரம் த டாப் வியூ, ஸோ சென்டர் ரெக்டாங்கிள். Okay, then dimension ஒரு 150 because நம்ம ஒரு சின்ன ஒரு ட்ரே தான் செய்ய போகிறோம். ஸோ 150 should be fine. and 70. Okay, ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, extrude. Okay, so extrude to
70 or 50 maybe. Yeah, 50 is fine. Okay, so அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம அந்த ஐஸோட ஹோல்டர் ஒன்று செய்ய போகிறோம். ஸோ ஸ்கெட்ச், ஸோ ரெக்டாங்கிள் போடுங்க. ஸோ அதோட டைமென்ஷன் லெட் பி 30 and 45. Okay, I think that's too big. Let's go for 25 by 25. Okay, so அதோட டிஸ்டன்ஸ்லாம் இப்போ மென்ஷன் பண்ணுங்க. 5 and this is 5 as well. Okay, இதுவும் 5. Okay, உங்களுக்கு இப்படி ஒன்று கிடச்சிரும். And then fillet. Okay, fillet 5 play விட்டுடலாம். Okay, and then yeah, it's fine. Okay, இப்போ நேரம் extrude. Okay, so அதோட டெப்த்து நம்ம மேபி ஒரு 30 கொடுத்துக்கலாம். டேப்பர் ஆங்கிள் ஒரு 10 degree, நெகட்டிவ் 10 degree கொடுத்துக்கலாம். நெகட்டிவ் 10 ரொம்ப இதாக இருக்குது. ஸோ லெட்ஸ் கீப் டு -5. இது போதும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பேட்டர்ன், ரெக்டாங்குலர் பேட்டர்ன். ஓகே, ஸோ ஃபீச்சர்ஸில் இப்போ நம்ம வரைஞ்ச ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் டைரெக்ஷன், இந்த டைரெக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 110 and by இந்த டைரெக்ஷனில் 2, ஒரு 45 கொடுத்துக்கலாம். 45 ரொம்ப பெருசாக இருக்குது, மேபி 40. லெட்ஸ் ட்ரை அண்ட் சி. ஸோ 40 ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், லெட்ஸ் மேக் டு 35. ஓகே, ஸோ இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம போட்ட டிஸ்டன்ஸ் வந்து 5. ஸோ அதேமாரி இங்கேயும் 5 இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இருக்காது. ஸோ 10 இருக்குது. ஸோ ரைட் கிளிக், அந்த பேட்டர்ன் ஆட் பண்ணிங்க. ஸோ இங்கே 115 கொடுத்துக்குங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக திருப்பி மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு 5 வந்துடும். ஸோ மீன்ஸ் ஈக்குவலாக இருக்கலாம். இந்த நடுவில் கேப்லாம் வந்து ரொம்ப வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், எடிட் ஸ்கெட்ச், எடிட் ஃபீச்சர். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 3 நம்ம 4 போட்டுக்கலாம். ஸோ இடத்த எல்லாத்தையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ இடத்த எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸை செக் பண்ணலாம். அதுவும் 5 இருக்கணும். எஸ், 5 இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நேராக ஃபில்லட். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஃபில்லட் பண்ணலாம். ஸோ ஃபில்லட் டு ரேடியஸ் 1 கொடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபில்லட் போகிறோம். ஃபில்லட். ஓகே, ஸோ உள்ள லைன்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கீப் டு ரேடியஸ் 3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக நம்மளோட அந்த கிச்சன் சிங்க்கு அதோட ட்யூட்டோரியல் ஞாபகம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதே மெத்தட் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஷெல் பண்ணி அதோட ஷேப்பை இப்போ நம்ம உருவாக்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் சே. ஸோ கோ ஃபார் ஷெல் எடுத்துக்கோங்க. ஸோ அதோட சர்ஃபேஸ் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு திக்னஸ் ஆஃப் 2 mm போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும், பிகாஸ் அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எஸ், வந்துருச்சு. ஸோ நம்மளோட ஐஸ் ட்ரே இஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆஃப்கோர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்
ஸோ நம்ம ஐஸ் ட்ரே ரெடி ஆயிடுச்சு. யா ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, நம்ம ஷார்ப் எட்ஜஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபில்லட் பண்ணலாம். ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணோம். ஸோ யா ஸோ இதை லெட்ஸ் மேக் டு 5. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ அதோட ஹேண்டில்ஸ் எல்லாம் ட்ரேயோட ஹேண்டில்ஸ் செய்யப்போகிறோம். ஸோ கிரிட் ஸ்கெட்ச். ஓகே. கிரிட் ஸ்கெட்ச் இந்த ஃப்ரண்ட் பிளேனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு எல் ஷேப் மாதிரி அதோட ஹேண்டிலை வரைஞ்சிக்கலாம். அப்ராக்சிமேட்டாக வரைஞ்சிக்குங்க. அண்ட் தென் வி கேன் டைமென்ஷன் லேடர். அதுக்கப்புறம் டைமென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டைமென்ஷன் பண்ணலாம். திஸ் ஒரு 3, இது ஒரு 4, ஓகே. அண்ட் இது ஒரு 1, ஓகே. ஸோ இந்த லைனை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த ஹாரிசன்டல் வெர்டிக்கல் லைன் கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு உங்களுக்கு ஈக்குவலாக வந்துடும். ஸோ லெட்ஸ் see என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு. ஸோ இதுவும் 1, ஓகே. ஸோ இந்த லைனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் ஹாரிசன்டல் வெர்டிக்கல். உங்களுக்கு இப்படி வந்துடும். ஓகே ரைட். ஸோ ஃபில்லட். ஸோ ஃபில்லட் 0.5 இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஸோ எங்கே ஷார்ப் எட்ஜஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலாக இருக்கோ அங்கே நீங்கள் அது ஃபில்லட் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு ஒரு ரவுண்ட்ஸ் ப்ரொஃபைலாக எனக்கு ஒன்று கிடைக்கும். ஸோ as usual ஸ்வீப். ஓகே. ஸ்வீப் ஜூம் பண்ணிக்கோங்க. ஸ்வீப், கிளிக் த ப்ரொஃபைல் அண்ட் பாத் வந்து இந்த இதை எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு அதோட ஹேண்டில்ஸ் கிடச்சிரும். and join, click OK. Okay, so நம்மளோட tray is almost ready. Okay, so இப்போ எங்கேயாச்சும் ஷார்ப் எட்ஜஸ் ஏதாச்சும் இருக்கலான்னு பார்க்கலாம். ஸோ யா மேபி இந்த இடத்துல லைட்டாக ஒரு ஃபில்லட் பண்ணலாம். 1 2 3. yeah okay. so இதை வந்து just ஒரு 1 mm fillet. okay, yeah you are done. முடிச்சாச்சு. ஸோ இப்போ மெட்டீரியல் அசைன் பண்ணலாம். ஸோ ஃபிசிக்கல் மெட்டீரியல் போங்க. போயிட்டு லெட்ஸ் கோ ஃபார் பிளாஸ்டிக். சாரி பிளாஸ்டிக்கில் நம்ம சிலிக்கான் எடுத்துக்கலாம். ரப்பர் ஷேப்பில் இருக்கிற சிலிக்கான். where's that rubber silicon. ஓகே. ஸோ அதே டைமில் நீங்கள் இதை பிளாஸ்டிக்காக கூட மாற்றிக்கலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ. ஸோ யா then let's change the color. Press A for appearance and let's go for green. Okay, so yeah, it's almost ready. Yep. ஸோ இன்றைக்கி ஒரு ட்விட்டர் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ யா ஸோ ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் ட்விட்டரில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் யோகேஷ். தேங்க்யூ. குட் பை. டாடா.